ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜே கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பீடிஷன் அண்டார்டிகா தான் கைஸ். இது ஒரு மலை கைஸ். அந்த மலையை நம்ம ஏறணும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்தோடனே நம்மளை கண்ட்ரி செலக்ட் பண்ண சொன்னாங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போய் இதுக்குள்ளே போக சொல்கிறாங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இப்போ இந்த இதெல்லாம் போட்டுருக்கோம் கைஸ். ஹெல்மெட், ட்ரெஸ்ஸு, பேகு, இது ஃப்ளேர்ஸு, ஃப்ளாஷ் லைட்டு. 70 ரோபக்ஸா? ஓ, இதுவும் 50 ரோபக்ஸ். பேக் பேக்குக்கான கலர் கூடவான ரோபக்ஸு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த இதில் இருங்க. ஃபுல்லாக கேம்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இங்கே இருக்கோம் கைஸ், பேஸ் கேம்பில். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே இப்படி போயிட்டு ஃபஸ்ட்டு கேம்ப் போயிட்டு கேம்ப் 2 அப்படின்னு போனோம். நம்ம எவ்வளோ தூரம் மேக் பண்ணுவோன்னு தெரில, பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம போகலாம். எங்கே ஸ்டார்டிங்கு? இதுதான் கைஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சவுத் போல் 1934 கிலோமீட்டர்ஸ். ஐயோ அப்படி நல்லா கைஸ். ஒரு செகண்ட் கீழே விழுந்தேன். ஓகே, இப்போ நம்ம இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல கைஸ், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் ஏதாவது இப்போ பனியில் இருக்கிறதுனால ஃபாக் வந்துடும்ன்றதுனால வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பனியில் போய், ஐ மீன் ஸ்னோவில் போய் இருக்கணும்னு ஒரு ஆசை கைஸ். ஐயோ. ஆனால் நான் இது வரைக்கும் ஸ்னோக்கு போனதில்லை. நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படி எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது சப்போஸ் அப்படியே நீங்கள் போகலனாலும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்னோ இடத்துக்கு போகணுன்னு ஆசை இருந்தால் இது கமெண்ட் செக்ஷனில் எந்த இடத்துக்கு போவேன், அங்கே போய் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு கேளுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்னோவை போய் பார்த்துருக்கீங்கன்னா அங்கே என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ இங்கே அப்படியே 150யா தெரில கைஸ், எதுக்கும் இப்போ 150ங்க. இப்போ இங்கே தான் கொஞ்சம் சேஃப்டியாக போனோம். வேற யாராச்சும் எந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? இல்லை, ராயல் இங்கே இந்தியா தான் கைஸ். இந்தியா இருக்காங்க. இந்தியா தான். 4 இந்தியா மெம்பர்ஸ் போயிட்டுருக்கோம். இதுவுமே இந்தியா தான் கைஸ். எல்லாருமே இந்தியாவிலேயே இருந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி ஒருத்தன் போகிறான், அவனுக்கு கைஸ். இது எல்லாருக்குமே இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு இருக்கு. நம்ம ஒரு 3-4 பேருக்கு இப்போ ஒருத்தன் கீழே விழுந்தாங்க. பாவம் பையன். ஐயோ, இப்படி கூட்டமாக இருந்தால் நான் இந்தியா போகிறது. இப்போ இன்னொருத்தன கீழே விழுந்தான். அப்படி நம்ம வந்துட்டோம். ஓகே, இந்த 3 பேருக்காக ஒரு லைக் போடுங்க ரைஸ். உங்களுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய மலையை ஏறிட்டுருக்கேன் நான். இது என்னது? ஐசி லேடர். ஐயோ, அதில் குதிச்சுட்டே போனோம் போல், இல்லைன்னா வலிக்கு விட்டுரும் போல். அப்போ நான் இப்போ போகிறதே ஒரு விதத்தில் ஐஸ் கட்டி மாதிரி தானே இருக்கு பார்க்குறதுக்கு. தெரியல. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம போய் இன்னும் கொஞ்சம் எதாவது விளையாடிட்டு இருக்கோம். ஜம்பு கைஸ்.
மேலே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 இருந்தது ஒரு 2 செகண்ட் முன்னாடி. இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 9 o'clockனு வந்துருச்சு. அதனாலே இருட்டாயிடுச்சு. ஆனால் ஃப்ளாஷ் லைட் ஃபஸ்ட்டே நம்ம எடுக்கல. இருந்தாலும் நம்ம தலையில் குட்டியாக ஒரு லைட் மாதிரி இருக்குது. கேப்லலாம் ஒரு லைட் இருக்கும்ல, அது சொல்கிறாங்க போல். சரி, இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். கைஸ் கயிறு மட்டும் இருக்கு கைஸ். இங்க நல்ல வேலை நல்ல வேலை நல்ல வேலை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம் போல. வேற லைட்டாக மிஸ் பண்ணா கூட மொத்தமாக மிஸ் ஆகும் கைஸ். இப்போ நான் நடு கயிறில் இருக்கேன். இப்போ மட்டும் கீழே விழுந்தேன்னா அவ்வளோதான் கைஸ். நான் பார்த்து போடா 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 அப்படியே குச்சிடுறா. அப்பாடி நல்லா கைஸ். இங்கே வந்து இந்த இருட்டில் நம்மளுக்கு இந்த குச்சியை வச்சு நம்ம போய்க்கலாம் போல கைஸ். அந்த லைட் இருக்குல்ல, அந்த வழியிலேயே போனால் கரெக்டாக போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன போனோம்? அங்கேயா இல்லை அங்கதான் நினைக்கிறேன். ஓகே, அங்க எப்படி போறது? ஓ, இங்க இருக்கு கைஸ். அங்க எப்படி போனோம்? ஜம்ப் பண்ணோமா? இல்ல அங்க ஒரு லேடர் இருக்குல்ல, அதுல போய் அதுல. ஓ ஆமா கைஸ் ஆமா கைஸ். நான் பாட்டுக்கு திடீர்னு அப்படியே அங்க போயிடலான்னு நினைச்சிட்டேன். ஜம்ப் ஜம்ப். வாடி ஜஸ்ட்ல தப்பிச்சேன் கைஸ். எங்கடா போனப்ப அங்க குதிக்கணுமா? அப்பாடி ஐயோ, ஒவ்வொரு ஜம்பும் பயமா இருக்கே பயமா இருக்கே பயமா இருக்கே பயமா இருக்குதே. பாடி இந்த எட்ஜில் யோசிச்சு பாருங்க. ரியல் லைஃப்லலாம் இந்த எட்ஜில் போக சொன்னாங்கன்னா நான் போக மாட்டேன் கைஸ். ஐயோ பிரேக்டான அதான் ப்ரோக்கன் பிரிட்ஜ் கைஸ். இதில் மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. பாடி ஒரு வழியாக வந்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பிரேக்கன் பிரிட்ஜ் இருக்கு கைஸ். ப்ரோக்கன் பிரிட்ஜ். ஓ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போனா இந்த ஜம்ப் தான் லைட்டாக கஷ்டமாக இருக்கும்னு நினச்சா பண்ணிட்டோம். நல்ல வேலை கீழே அப்படியே விழுந்துருந்தேன்னா அவ்வளோதான் க்ளோஸ். நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்படி நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரமே நீங்களும் ஒரு ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போவீங்க கைஸ். ஏறிப்பா இந்த ஜம்பை மட்டும் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நம்ம மேப்பை எடுத்து பார்த்தா நம்ம கேம்ப் 1க்கு வந்துட்டோம். ஸோ இங்கேயே போட்டிருக்கு பாருங்க கேம்ப் 1ன்னு. போய் செக் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிட்டு எதாவது ஆயிட போகுது. ஓ கைஸ், இதில் வாட்டர் இது அதெல்லாம் வேற இருக்குது. நான் மறந்துட்டேன். எப்படிடா வாட்டர் பாட்டில் குடிக்கிறது? 100% வாட்டர் பாட்டில்னு காமிக்குது. தெரியல. ஓ இங்கே போய் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு குடிக்க மாட்டேன். ஏதோ பக் ஆயிடுச்சு. எனர்ஜி ஃப்ளேரு எத்தனை ஃப்ளேரு இருங்க. ஃப்ளேரோ ஏதோ ஒன்று இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். லான்ச் மேலே இருக்குது. லான்ச். ஓ கைஸ், ஒரு குட்டி லைட்டு போல கைஸ். ஓ அப்பா கைஸ்,
குட்டி லைட்டுன்னு நினச்சா இது ஐ மீன் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சா போக போக பயங்கரமாக வருது. சரி இப்போ கேம்ப் 2 நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இதை கொஞ்சம் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாட்டர் பாட்டில் குடிக்கலான்னு நினச்சா குடிக்க மாட்டாங்க இதுவேன். சரி என்னது இது? ஐயோ ஐயோ ஏய் என்னது கைஸ் இது? ஏதோ இது ஏய் என்ன கைஸ் என்ன போகவே விட மாட்டேங்குது. என்னது இது? ஹை விண்டா. ஓகே ஓகே. ஏய் கைஸ் அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்பு கூட என்னால எடுத்து வைக்க முடியல கைஸ். அங்க அப்படியே மேலே போயிடுறேன். குதிச்சா என்ன பண்றானுங்க நைஸா பின்னாடி தள்ளி விட்டுருக்கானுங்க. ஜம்ப்பு ஜம்ப்பு என்ன பண்ண இப்படி நடக்குதோ தெரியலையே. எனக்கு மட்டும் இல்லைங்க இவனுக்கு கூட அப்படின்னு ஜம்ப்பு. Wind pushes you left to avoid jumping from the yellow ladders. Okay. Guys, அந்த yellow கலர்ல இருக்குதுல டேய் கொஞ்சம் போக விட்டா தானடா அதுக்குள்ள ஜம்ப் பண்ண முடியும். டேய் என்னடா கைஸ் விண்டுனா ஓரளவுக்கு இருக்கலாம். இது என்ன விண்டுடா இது? பின்னாடியே போயிடுறான். குதிக்கானா குதிக்காத கைஸ். குதிக்காதன்னு சொல்றேன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு குதிக்கிற மாதிரி வந்துருது கைஸ். ஜம்ப் ஓகே கைஸ் பயங்கர கோமாயிட்டு இந்த விண்டை என்னால் தாண்டவே முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெய் கேமிங் பாய். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் நம்ம? இருங்க அப்படியே டேரெக்டாக போய் ஏறிடலாமே நம்ம. எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பண்ணலான்னு பார்த்தா முடியல. ஏய் கைஸ் பண்ணிடுறா உன்னால முடியாதா? கைஸ் பண்ண முடியல. என்னென்னமோ ட்ரை பண்ணேன் ஆனால் பண்ண முடியல கைஸ். ஸோ பாய் ஃப்ரம் ஜெய் கேமிங் பாய்.